பிஸ்மில்லா. இது மதீனாவில் உள்ள ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தில் எங்கேயுமே காய் பழங்கள் இல்லை, காயாக தான் இருக்குது. அதில் நிறைய கடைகள் உள்ளே வச்சுருக்காங்க, ஹோல்சேல் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கிலோ 15லேருந்து 50 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. இது நிறைய பிராண்டு வச்சுருக்காங்க. இந்த தோட்டம் மரம் இருக்கிறதுனால அந்த தோட்டத்துலேயே நினைப்போம், அப்படிலாம் நினைக்கிறது தப்பு. அவங்க ஒரே நாளில் அது காலி ஆகிடும், அவ்வளோ மக்கள் வந்து இறங்கிட்டு இருக்குது. நவாத்தில் அஜுவாவுடைய வெரைட்டிஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரியான வியாபாரம். இவங்களுக்கு அவ்வளோ மக்கள் வருது. இந்த தோட்டத்தில் அவ்வளோ காய்கே காய்ச்சாது, அவ்வளோ இது தோட்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, மாறி மாதிரியாக வச்சுருக்காங்க. ஏதோ அரபிகள் தான், பாக்கி வேலை பார்க்குறதெல்லாம் இந்தியன்ஸு. மசாலா நல்ல வியாபாரம், அல்ஹம்துலில்லாஹ். பேரிச்சம்பழம் இங்கே வர்றவங்க உம்ராக்கு வர்றவங்க பேரிச்சம்பழம் தான் மதுரை வாங்குறாங்க. அதனால் நல்ல வியாபாரம், அல்ஹம்துலில்லாஹ். ஃபுல்லாக ரஷ்ஷாக நின்று வாங்குறாங்க. நேற்று இதில் சல்மான் ஃபார்சி அல்லாஹ் தஆலாவுடைய தோட்டத்துக்கு போயிருந்தோம். அதில் அப்படி தான் வச்சுருக்காங்க. விலை கூட ரொம்ப விலையாக இருந்துச்சு. கேட்க என்ன பண்ணுறது, அதை விட மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது. இது என்னடா ஒரு நம்பிக்கை ஏற்படுது, இந்த தோட்டத்துலேருந்து நாங்கள் விற்கிறோம், ஒரிஜினல் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்பினா அது நம்மளுடைய மைனஸ், அது அவங்க பொறுப்பு கிடையாது. இந்த நாட்டுடைய பிடிக்கிற அவங்க நம்ம சட்டை போட்டு நம்ம நாட்டில் சுற்றுவாங்களா அவங்க. ஆனால் இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்லவங்க. அவங்க பாருங்கள், அவங்க வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. மல்லிமத்தில் இதாரியா பல்தியத்தில் முனவரா. இது என்னன்னாக்கா முனிசிபாலிட்டி எய்தாப்பில் இருக்கிறது, முனிசிபாலிட்டி ஆஃபீஸு. பாக்கி எல்லாமே மதீனாவில். இது எந்த ஏரியான்னு தெரியல. ஹரம் ஷெரீஃப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே சுற்றி காட்டுறாங்க. பஸ்ஸில் வந்து ஓரமாக சுற்றி பார்க்குறோம், அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். இதை நான் அப்படியே எடுத்து யூடியூப்காக எடுத்துருக்கேன். காவலாளியை பாருங்கள் எப்படி உட்காந்துருக்காரு. இதில் காவலாளிகள் பெரிய ஆள் யார், சின்ன ஆள் யார் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரெண்டாக்கா அந்த நம்ம நாட்டிலலாம் புறப்பதிச்சு வச்சுருப்பாங்க, நம்ம தமிழில் தான் பேசணும். புறப்பதிச்சு வச்சுருப்பாங்க பெரிய ஆள் சின்ன ஆள்னு காட்டுறதுக்காக. இங்கே அந்த மாதிரி தெரியல, பார்க்க முடியலை. எல்லாமே இராணுவ அதிகாரிகள் இருக்காங்க, பாக்கி இவங்க சும்மா ஆள் கிடைக்கிறாங்க. அதனால் ஒன்றும் தெரியாது. எங்கள் டீம் எல்லாமே உள்ளே வாங்கிட்டாங்க. நவாத்துல் அஜுவாவுடைய வெரைட்டிஸ் வாங்கிட்டுருக்காங்க. அஜுவாவுண்டு இல்லை, சாதா பேரிச்சம்பழத்தையும் வச்சுருக்காங்க, அது அஜுவாங்கிறாங்க. அதையும் வச்சு ஆரம்பம் பண்ணுறாங்க. எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கிது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் உள்ள தோட்டத்தை போய் சுற்றுறாண்டா சுற்றி பார்க்கலாம், உள்ளே சுற்றி பார்க்கலாம். துருக்கியில் சொல்கிறாரு, அங்கே போய் பாருங்கள், போனா போங்க, பழம் பேரிச்சம்பழம் வாங்குறேன்னா இங்கே வாங்குங்கிறாரு. துருக்கி மொழியில் பேசுகிறாரு. இவர் தான் கைடு. ஹைர் இன்ஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. இது ஒரு வீடியோ யூடியூப்புக்காக உள்ளது, ஃபேஸ்புக்லேயே அப்டேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். மஹமியத்துல் அவுயா செக்ஷன் என்னதுன்னு தெரியல. அது எனக்கா பத்திரியால் இது என்னது அவுயா செக்ஷன்னாக்கா இதுக்கு தீனி போடுறா. வெல்கம் த அவுயா பேட் சென்சரி ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் த ஹஜ் அண்ட் விசிட்டர்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் பர் பர்சன் 10 இயர். இதில் உள்ளே போய் பார்க்குறதுக்கு 10 ரியால் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கணுமா. பறவைகள் சரணாலயம் போல் இருக்குது. போயிட்டு அதில் உட்காந்துக்கணும். எங்களுக்கு உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்படி எப்படி டக்குன்னு வெளியாகிட்டே போகணும். ரெஸ்டாரண்ட்டில் உட்கார்றது, தண்ணி வருது, அது நல்லா அப்படி நம்ம வீட்டு தோட்டம் மாதிரி உட்காந்துக்கலாம். நம்மளுக்கு நாள்லாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பூமியை அவ்வளோ அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வச்சுருக்கான். அந்த வாழ்கிற மக்கள் நல்ல அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாழ்கிறாங்க. உஹது போர் நடந்த இடத்துல ரோஜாப்பூ தூரத்துக்காக ரோஜாப்பூ வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால அவ்வளோ சுமல் அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ். ஒன்று சாதனை தான். பாலைவனத்தில் ரோஜான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கிடச்சாங்க அந்த பாலைவனத்துக்கு. அந்த பாலைவனமே இப்போ சோலைவனம் மாதிரி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. சில இடத்துல மவுண்டனாக இருந்தாலும் கூட நல்லா டெவலப்மெண்ட் தான், பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்க தவிர டக்குன்னு ஃபாஸ்டர் குரூ கிடையாது. ஓகே, சில வாழ்த்துக்கள். பாரக்கல்லாஹ். அல்லா பாரக்க செய்வானாக.